தங்கராஜ் பேச்சு கேட்டு வந்து என்ன பண்ணுறாரு, சுரேஷ் வந்து முடிவெடுக்கிறாரு. எப்படியாவது வந்து இன்றைக்கி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நைட் வந்து இருக்கணும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி என்ன பண்ணுறாரு, நேராக வந்து மதிய இருக்க ரூமுக்கு போய் தாப்பாலும் போடுறாரு கதவை. எதுக்காக கதவை தாப்பால் போட்டிங்கன்னு வந்து கேட்குறாங்க. உங்ககிட்ட முக்கியமாக பேசணும், நம்ம 2 பேரும் இப்படி வாழாமல் இருக்கிறதால தான் நமக்குள்ள நிறைய பிரச்சனை வருது, ஆனால் நம்ம வாழ்க்கை இப்போ ஆரம்பிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அதை கேட்டு மதியம் செம்மையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. அதெல்லாம் தெரியாது, எனக்கு இதெல்லாம் வேணாம், தேவையே கிடையாது, என்னை விடுங்க முதல்ல, நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போக பார்க்குறாங்க. உடனே கையை பிடிச்சி இழுக்கிறாரு. உடனே வந்து மதியம் செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க. உடனே வந்து அவரை தள்ளி விட்டுறாங்க. அப்போ போய் விழுந்துட்டு பயங்கரமாக கத்துறாரு. இங்கே வந்து எப்படியாவது வந்து என் மச்சான் இன்றைக்கி வாழ்க்கை ஆரம்பிச்சிடுவான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் தங்கராஜ். பேசிகிட்டே வந்து ரேவதிக்கிட்ட என்ன நடக்க போதோ, ரேவதி பயந்து போயிடுறாங்க. பார்த்தா ஒரே சத்தம். என்னங்க இது ஒரே சத்தமாக இருக்குது, ஆமாம் சுரேஷ் வந்து கத்துற மாதிரி இருக்குது, என்னாச்சு இப்படி பார்க்கலாமா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்தா சுரேஷ் வந்து மாமா இவ என்னை தள்ளி விட்டுட்டா மாமா அப்படின்றாங்க. நான் வந்து தெரியாமல் தான் லைட்டாக தான் தள்ளினேன், அது போய் விழுந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏமா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறார் தங்கராஜ். உடனே கூட்டிகிட்டு போயிட்டு வந்து சுரேஷை வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னோன்னா அமைதியாக இருக்கார் சுரேஷ். இவ தான் என்னை தள்ளி விட்டா ரேவதி கிட்ட சொல்கிறார். ரேவதி வந்து மதி என்னாச்சு மதி அப்படின்னோடனே அப்படியே மதி முறைச்சி பார்க்குறாங்க. என்ன முறைக்கிற, நீ தானே தள்ளி விட்ட அப்படின்னோடனே நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சேர்த்து சொல்லுங்கள் அப்படின்னோடனே அப்படியே அமைதியாகிறாரு. உடனே வந்து சரி சரி சுரேஷ் டென்ஷன் ஆகாத பார்த்துக்கலாம், நீ மதியை கூட்டின்னு போமா உள்ள, மதிக்கிட்ட கொஞ்சம் பேசு ரேவதி அப்படின்னோடனே ரேவதி போய் என்னாச்சு மதி அப்படின்னோடனே நடந்த விஷயத்த மதி சொல்கிறாங்க. ஏன் தான் இப்படி ஏடா குடும்பம் நடந்துக்கிறானோ தெரியலையே, நீங்களே சொல்லுங்கள், இவ்வளோ மோசமாகிட்டு நடந்துக்கிறேன், எனக்கு கஷ்டமாக இருக்காதா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மதி நீ டென்ஷன் ஆகாத, நான் பேசுகிறேன் சுரேஷ் கிட்ட அப்படின்னு ரேவதி வந்து சுரேஷை திட்டுறாங்க. ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு, ஆம்பளைனா அப்படி இப்படி தான் இருப்பான், அதுக்காக அவள் தள்ளி விடுவாளா, என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க, மதிக்கிட்ட நான் பேச தானே சொன்னேன் உன்னை சுரேஷ், ஏன் சுரேஷ் இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அது வந்து மாமா சரி சரி மதிக்கிட்ட கொஞ்சம் அன்பாக பேச கற்றுக்கடா, இப்படிலாம் பண்ணாதடா, அவள் டென்ஷன் ஆகிடுவா அப்படின்னோடனே அவன் மட்டும் தான் டென்ஷன் ஆவான், நாங்களாம் ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் போகிறாரு. இங்கே சுரேஷை பார்த்துட்டு வந்து மதி வந்து பேச வராங்க. மதியை வந்து சுரேஷ் அவாய்ட் பண்ணுறாரு. இங்கே பாருங்கள் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நான் பேச வந்தேன், நீ பேச விட்டியா, நீங்கள் பேசுவா வந்தீங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க உங்களுக்கே தெரியும்ல அப்படின்னோடனே உடனே பார்த்து முறைக்கிறாரு. இங்கே பாருங்கள் நீங்கள் நினைக்கிறது நடக்கவே நடக்காது, ஏன்னா அதுக்கு நான் தயாராகவே இல்லை, அதுக்கு ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டே, நீ கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்க வேண்டியதானே அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள் இந்த விஷயம்னா கல்யாணத்தில் இருக்குன்னு எனக்கும் தெரியும், நான் ஒன்றும் தெரியாதவ கிடையாது, நான் ஒரு டீச்சர், எனக்கும் எல்லாமே தெரியும், ஆனால் என்ன பிரச்சனை தெரியுமா, நீங்கள் தான் பெரிய பிரச்சனை, நீங்கள் எனக்கு ஏற்றவராக நீங்கள் மாறினா மட்டும்தான் நமக்குள்ளே இதெல்லாம் நடக்கும், இல்லைனா எதுவும் நடக்காது அப்படின்றாங்க. என்ன மாறணும்னு சொல்கிற, நான் ஏன் என்ன மாற்றிக்கணும், அப்போ மாற்றிக்காதீங்கன்னா அமைதியாக இருங்க, நீங்கள் நான் நினைக்கிற மாதிரி ஆளாகவும் கொஞ்சமாவது வந்து எனக்கு ஒத்து வந்தால் மட்டும்தான் இதெல்லாம் வந்து ஆசைப்படுங்க, அப்படி இல்லைனா இதுக்கெல்லாம் ஆசைப்படாதீங்க, கடைசி வரைக்கும் நடக்காது, புரியுதா அப்படின்றாங்க. என்ன நீ ரொம்ப ஓவராக போயிட்டுருக்க, என்னை பார்த்தா உனக்கு என்ன தெரியுது, இங்கே பாரு நான் எதுக்காகவும் மாற்றிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நீ தான் முதல்ல மாற்றிக்கணும், முதல்ல ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டியாக இருக்க கற்றுக்கோ, கல்யாணம் ஆயிடுச்சுல, அப்போது நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபை இருந்து தானே ஆகணும், ஆனால் நீ என்னென்னா இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள் கல்யாணம் ஆயிடுச்சுன்ற ஒரே காரணத்துக்காக எனக்கு விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் என் மேலே திணிக்க முடியாது, எனக்கு விருப்பம் இல்லைனா நீ தள்ளி தான் நிற்கணும், கல்யாணம் ஆனாலும் வந்து ஒய்ஃப் கிட்டே இப்படியெல்லாம் நடந்துக்கூடாதுன்னு சட்டம் இருக்குது, தெரியுமா தெரியாதா, நானும் பார்க்குறேன், நீங்கள் வந்து போலீஸாக தான் இருக்கீங்க, ஆனால் எந்த சட்டத்தையும் கடைப்பிடிக்கிறதா உங்களுக்கு தெரியவே தெரியல, நீங்கள் முதல்ல சட்டத்தை படிச்சுட்டு போலீஸ் ஆனீங்களா இல்லை அப்படியே போலீஸ் ஆகிட்டீங்களா, என்ன ரொம்ப ஓவராக பேசுகிற, அப்படி தான் பேசுவேன், இங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு திட்டவட்டமாக சொல்கிறேன், நீங்கள் தேவையில்லாமல் என்கிட்ட பிரச்சனை பண்ணுறது சண்டை போகிறதெல்லாம் விட்டுட்டு ஒழுங்காக என்கிட்ட நடந்துக்கிட்டிங்கன்னா வந்து நம்ம 2 பேரும் புருஷன் பொண்ணுகிட்ட கண்டினியூ பண்ணலாம், அப்படி இல்லைனா என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அப்புறம் பார்க்கலாம், இப்போ வரைக்கும் நீங்கள் ஒதுங்கி இருக்கிறது எனக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது, நம்ம 2 பேரும் இப்படியே வாழலாம் அப்படின்னோன்னா அப்படியே டென்ஷன் ஆகிறாரு. இப்படி பேசுகிறாள் இவ அப்படின்னு சொல்லிட்டு இவர் இப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிற சுரேஷ்.